ஹலோ கைஸ், இனி நம்ம ஹைட் ஆன்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ப்ளே மட்டும் பண்ண போகிறதில்ல, ஃபுல்லாக ப்ராங்க் பண்ண போகிறேன். ஒரு தமிழ் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் ஆகிட்டோம். ஸோ இங்கே இருக்க எல்லா பிளேயர்ஸுமே தமிழ் தான். நாங்கள் ஸ்கோர் அத்தனை இருக்குது ஆப்போனண்ட்டில். ஹேக்கர் போல் எல்லாம். போன ப்ராங்க் வீடியோவில் நம்ம வந்து பிரியா அப்படின்னு பேர் வச்சு நிற்போம். ஸோ இப்போ வந்து நான் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். ஏன்னா ஒரே பேரை ஃபேக் நேம் வச்சுருந்தா ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் பேர், கேரக்டர், லோகோ எல்லாமே புதுசாக மாற்றின்னு வந்துட்டேன். ஆல்ரெடி ஏதோ ஒரு கதை ஓடின்னு இருக்கு போல். நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏதோ பிளாக் கேட்டுன்னு யாரும் அமுச்சு விட்டுக்குறாங்க. சந்தோஷன்றவர் யாருன்னு கேட்டிருக்காரு. இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னே தெரியலையே. நடுவில் வந்து தப்பாக போச்சு. ஓகே, நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டுருவான். ஏன்னா அப்போ தான் நானும் உள்ளே இருக்கேன்னு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரியும். அது ஒரு ரிப்ளை வருது. அடேங்கப்பா, 2 பேர் ரிப்ளை பண்ணிட்டாங்க அதுக்குள்ள. அடடா அப்போடு ரிப்ளை வந்துக்கினே இருக்குது பார்த்தீங்களா. வேறு மாதிரி நோ கில்லாம். இந்த மேட்ச்சில் யாரையும் கில் பண்ணக்கூடாதான். பிளாக் கேட் ஏதோ அமுச்சு விட்ருக்கான். பக்கத்து வீட்டு பையன், அதுவும் என் கிளாஸ்மேட். ஓ, கேர்ள் போல். ஆஹா, பக்கத்து வீட்டு பையன் கிளாஸ்மேட்டு. ஓகே, இந்த கதையை இப்போ நான் எதுக்கு கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இது ஒரு சந்தோஷமான கதையா இல்லை சோகமான கதையான்னு கூட எனக்கு இன்னும் தெரியல. யார் எதுவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாம் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் கதையை ஆரம்பிக்குது போலியே. நானும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஒருத்தருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. கில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இருக்காங்க. நான் ஆனால் சைட் கேப்பில் கில் பண்ணியிருந்தா இருக்கேன். ஸோ எல்லாருமே தமிழா அப்படின்னு கேட்டிருக்கேன். திவ்யா என்ன ஊரான்? யாருங்க அந்த லியோ? ஓகே, எல்லாருமே தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நான் வேலூர்னு அமுச்சு விட்டேன். ஏன்னா நம்ம சென்னைலாம் சொன்னோம்னா முக்கால்வாசி பேர் வந்து சென்னை அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் லியோவும் சென்னையாக இருந்து அதுக்கப்புறமா எந்த ஊர் எந்த ஏரியானலாம் கேட்டால் எனக்கு பேர் ஒன்றும் தெரியாது. ஏன்னா நான் இருக்க ஊர் வந்து காஞ்சிபுரம். ஸோ அந்த சென்னை ஊர்லாம் அவ்வளோ எனக்கு என்ன கதைன்னு தெரியாது. வேலூர்னு அடிச்சு விட்ருக்கேன். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நானும் வேலூர் தான் அப்படின்னு சொன்னார்னா என் கதை முடிஞ்சுது. ஏதேதோ பேசின்னு இருக்காங்களே. நான் அப்படி சொல்லலை. அவன் இன்னும் லவ் ஆஹா, இந்த கதையா இது? வழக்கம் போல் ஹைட் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் கதை போயின்னு இருக்கு. ஓகே, கரெக்டாக அந்த கதையில் வந்து நான் சிக்கிறேனே, அது எப்படின்னு தான் தெரில எனக்கு. அதுவும் ஃபேக் ஐடியில் வந்திருக்கேன் இப்போ. அடடே, பிளாக் கேட்டுக்கு பிரேக்கப்பான். ஐயோ, சிரிக்கிறது அழுகுறதுனே தெரியலையே. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அழுகுற எமோஜி போடுறாங்க. எனக்கு இந்த மாதிரி சீரியஸான டைமில் வந்து சத்தியமாக நான் சிரிச்சிருவேன் நேர்லலாம் இருந்தால். ஸோ இப்போ இங்கே ஆன்லைனில் இருக்கவே வந்து கொஞ்சம் சிரிக்காமல் இருக்கேன். ஸோ ஆனால் சிரிக்கக்கூடாது இதுக்கெலாம். ஆனால் எதுக்கு சிரிப்பு வருதுன்னு எனக்கே தெரியல. என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். பிரேக்கப்னு வர போட்டிருக்காங்க. ஐயோ, எத்தனை அழுகுற எமோஜிடா எப்பா. என்ன யாரோ ரிப்பு ஆர்ஐபி சாவுனே போட்டார். அடா பாவி. டேய், பிரேக்கப் தான் அங்கே சொன்னது. யாருக்கு பிரேக்கப்னு ஒன்றும் தெரியாது. அப்பாவை மாரி கேட்கலாம். நிமியா? அது யார் நிமி? நான் பிளாக் கேட்டுக்கு நினச்சேன். நிமின்னு எதனா ஐடியா இருக்கான்னா? இல்லையே, நிமின்னு ஒரு ஐடியே காணோம். எல்லாருக்கும் என்னை பற்றி எப்படி தெரியுது அப்படின்னு பிளாக் கேட் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இவங்க இந்த கேம்லேயே லவ் பண்ணாங்களா? அடடா, எக்கச்சக்க கேள்விகள் வருது. பிளாக் கேட்டுக்கு தெரியாதவங்களே சில பேர் நிறைய தமிழ் பிளேயர்ஸ் என்ன மாதிரி இருக்காங்க போல். என்ன மாதிரியே எல்லாரும் கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க. யார் அந்த நிமி அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பிளாக் கேட் தான் நிமியா இல்லை வேறு யாருனா வந்து ஜாயின் ஆகி லீவ் ஆகிட்டாங்களான்னு தெரில. ஓ, பிளாக் கேட்டு தான் நிமியா. ஓகே, நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் சரி ஃபஸ்ட்டு ரிப்ளை வர்றது பார்த்தீங்கன்னா லியோ தான். தலைவர் தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிப்ளை பண்ணுறாரு. நேற்று அவன் ஃபஸ்ட்டு பிரேக்கப் சொல்லிட்டான். ஓ, நேற்று பார்த்தீங்கன்னா பிரேக்கப் சொல்லிட்டான் போல். ஓகே, இந்த கதை எதுக்கு கேட்குறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ரூம்குள்ளே வந்துட்டேன். ஸோ கேட்டு தான் ஆகணும். நான் வந்து யாரையா ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தா இங்கே ஒரு லவ் ஸ்டோரியாக போயின்னு இருக்கு. என்னங்க இது? காலேஜா? ஓகே, ஆடு தானாகவே சிக்குது. ஸோ லியோ பார்த்தீங்கன்னா காலேஜான்னு கேட்டதுக்கு எஸ் செகண்ட் இயர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, தலைவர் என்னான்னு கேட்போமா? சரி, பொறுமையாக கேட்டுக்கலாம். நம்ம கேட்டோம்னா டக்குன்னு சந்தேகம் வரும். ஓ, மீ டூ, அவரும் செகண்ட் இயரா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கு. இது என்ன கதையாகுது? நான் செகண்ட் இயர்னா அவர் செகண்ட் இயரா? என்ன காலேஜுன்னு கேட்டிருக்கேன். டக்குன்னு ரிப்ளை வந்தால் ஓகே. நான் சென்னைங்க. சென்னைனா இருந்துட்டு போ, எங்கன்னா இருந்துட்டு போ. காலேஜ் நேமே கேட்டால் சொல்லணும் தானே. ஓகே, சரி, என்ன கதையோ. காலேஜா இல்லையான்னு கூட எனக்கு சரியாக தெரியல தலைவர். ஓகே, நான் அமுச்சு விட்டேன். நீங்கள் என்ன ஊர் சொன்னீங்க? தலைவர் ஊர் பேர் மறந்துட்டார் போல். வேலூர்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்லியாச்சு. நைட்டு 8 மணிக்கு ஏதோ ஒரு மேட்ச் இருக்குது போல். ஆனால் நம்ம அந்த மேட்ச்சுக்கெலாம் வந்து போக தேவையில்லை. இது பண்ணுறதே வந்து போதும்.
ஃபஸ்ட்டு எல்லாம் அழுவுற எமோஜி போட்டுருந்தாங்க பிளாக் கேட்டுக்காக. இப்போ என்னன்னா சந்தோஷ்ன்றவர் சிரிக்கிற எமோஜி போடுறாரு. அடா பாவிங்களா! சிரிக்கிற எமோஜி அழுவுற எமோஜின்னு கூட தெரில அது. இந்த வேலூர் விஐடி காலேஜா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமான்னு போட்டிருக்கேன். ஸோ அப்படியே நம்புற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ வரைக்கும் அப்படி தான் பேசின்னு இருக்கேன். என்ன குரூப்பா? ஐயோ! விஐடியில் என்ன குரூப் இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? எல்லா குரூப்பும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. காமனாக இருக்கிற குரூப் வந்து பிகாம் தான். எல்லா காலேஜுமே வந்து பிகாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த கதையை பார்த்தீங்கன்னா உருட்டிடலாம். ஃபஸ்ட் நம்ம சொல்ல தேவையில்ல இருங்க. அப்புறம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? திரும்பவும் கேட்டால் சொல்லிக்கலாம் பிகாம்னு. ஃபஸ்ட்டு ஆனால் அவர் காலேஜா இல்லையானே தெரில. என்ன காலேஜ்னு கேட்டால் சென்னைங்க அனுப்பிச்சி விட்றாரு. ஐயோயோ! பிளாக் கேட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன்னு தான். போகாத ஒயின்னு பார்த்தீங்கன்னா நோ பண்ணியிருக்காங்க. இதில் அழுவுற எமோஜி திரும்பவுமா? அடா பாவி! லியோ பார்த்தீங்கன்னா என்ன தான் கூப்பிட்றாரு. ஓகே ஒன்றும் தெரியாது அப்பா மாரி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கலாம். இந்த தடவை நம்ம பிகாம்னே போட்டுடலாம் அப்போது. யாரும் சாவடிக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொன்னாங்க. ஆனால் நான் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சாவச்சுன்னு இருக்கேன். போட அவ்வளோதான். கில் லைனாக வந்துக்கினே இருக்குது. என்ன குரூப்புன்னு தான் திரும்ப கேட்குறாரு. சரி ஓகே பிகாம்னு நம்ம போட்டுடலாம். நம்ம ஊர்ற கதை தான் யார் கேட்பா? வேற மாதிரி சொல்லியாச்சு. நம்ம வந்து இன்ஸ்டா ஐடிலாம் கேட்க தேவையில்ல. எதுக்கு இதில் பண்ணுற இதுவே பார்த்தீங்கன்னா போதும். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலெலாம் போனோம்னா எனக்கே தப்புன்னு தோணுது. ஸோ அதனால் இதோட நிப்பாட்டிப்போம். ஆனால் இன்ஸ்டா ஐடி வந்து எனக்கு கேட்கணும் போல தான் இருக்குது. என்கிட்ட எக்கச்சக்க இன்ஸ்டா ஃபேக் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வச்சு எதனா பண்ணணும்னு தான் தோணுது. ஆனால் நமக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. சந்தோஷ் தான் யாருன்னே தெரியல. என் கையில் தான் ஃபுல்லாக சாவுறாரு. நானும் கிட்டத்தட்ட 3 வாட்டி கிட்டே சாவச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 2 வாட்டி தான் சாவச்சிருக்கேன். சரி நான் போக போகிறேன் அப்படின்னு லியோ போட்டிருக்காரு. சந்தோஷம் பாருங்க. திவ்யா நோக்கிடலாம் அசிங்கமாக கேட்க முடியாத விதத்தில் கேட்குறாரு தலைவர். ஏன் அவரை தான் தேடி தேடி போட்டு ஆச்சுன்னு கிடக்கிறேன். ஓகே இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க போகிறேன். உங்கள் யாருக்காச்சும் எம்டிஎஃப் கேமிங்கை தெரியுமா அப்படின்னு கேட்க போகிறேன். எத்தனை பேர்கிட்ட ரிப்ளை வருதுன்னு பார்க்கலாம். தலைவர் பாருங்க லியோன்ற ஒரு இன்ஸ்டா ஐடியா பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. எம்டிஎஃப் கேமிங் தெரியுமான்னு கேட்டதுக்கு ஸோ தெரியுன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. 2 பேர் சுபஸ்ரீ அப்புறம் வென்ஸ் 2 பேர் தெரியும்னு போட்டிருக்காங்க. சரி இதெல்லாம் ஓகே தான். லியோன்றவர் இப்போ இன்ஸ்டா ஐடி கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. போய் ரெக்வஸ்ட் கொடுத்துருவோமா? சரி வேணாம் அதெல்லாம் எதுக்கு. ஆனால் அவர் செகண்ட் இயர்னு சொன்னார். கதை ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா நான் போய் ரெக்வஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ இந்த வீடியோவை கண்டி அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக நான் அன்ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி பார்க்காம இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து திரும்ப ரிப்ளை பண்ணி பேசியிருந்தா இருப்பார். ஒரு 2 to 3 டேஸ் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு செஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நானே சொல்லிடுறேன் ப்ராங்க் தான் அப்படின்னு. நீங்கள் என்னை யாரும் திட்ட தேவையில்ல. என்னடா டே இப்படி விளையாடுறியாடா பொண்ணு மாரி நடிச்சிக்கினே அப்படின்னு. சும்மா இது ஃபண்ணுக்காக மட்டும்தான். ஸோ ஓகேவா நம்ம வந்து ஒரு 2 to 3 டேஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தலைவரை பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம். ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.